வணக்கம், வணக்கம். யூடியூப் நேயர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். இங்கே இந்த வீடியோவில் வந்து மூக்குரட்டை மூலிகையை பற்றி கொடுத்துருக்கோம். அந்த மூக்குரட்டையில் வந்து பல விதமாக யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து கீரையாகவும் சாப்பிட்றாங்க, பிரட்டி அதை வந்து பொடி பண்ணி கஷாயமாக பண்ணி சாப்பிட்றாங்க, தேவை மாதிரி பண்ணி சாப்பிட்றாங்க. இங்கே வந்து நம்ம வந்து சூப்பு எப்படி அதை சூப்பாக தயார் பண்ணி நம்ம சாப்பாடோடு சாப்பிட்லாம், சூப்பாகவும் குடிக்கலாம். அது வந்து அந்த மூலிகையை பாருங்கள், அந்த எடுத்து நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக கழுவிடணும். சுத்தமாக கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு அதை நல்லா அதுக்கு தேவையான சூப்புக்கு தேவையான என்னென்ன தேவையோ இந்த கீரையோடு சேர்த்து பூண்டு, இஞ்சி, மிளகு, வெள்ளை மிளகு சேர்த்துருக்கோம், மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்து நம்ம இது நல்லா இடிகளில் வச்சு இடிச்சிட்டு கீரையை வந்து நம்ம தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி கீரைக்கு வந்து நம்ம ஒரு 200-300 ml நம்ம வந்து அது தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி அந்த நம்ம எடுத்து வச்ச பூண்டு, இஞ்சி, மிளகு, மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கணும். எல்லாம் போட்டு சூப்புக்கு தேவையான இது என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு அதில் பருப்பு கூட சேர்த்துருக்கோம். நம்ம வந்து இந்த சிவப்பு பருப்பு அது டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிற வேண்டியது ஒரு டேபிள் ஸ்பூனு அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா பாயில் பண்ணி கொதிக்க வைக்கணும். வச்சுட்டு நம்ம தயார் பண்ண கீரையை வந்து அதில் போட்டு நல்லா கொதிக்கும் போது போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு 2-3 minutes கொதித்த பிறகு மூடிடணுங்க. வந்து சூப்பர் ரெடி ஆகிடும். இதை நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா அது வந்து கல்லீரல் வந்து கிட்னி உள்ள கல்லை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ரிமூவ் பண்ணால் நிறைய ரிப்போர்ட் இருக்குது, நிறைய ஸ்டடீஸ்லாம் இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து இது பண்ணிடும். கிட்னி கல்லீரலில் உள்ள கல் இதெல்லாம் ரிமூவ் பண்ணால் உடம்புல இருக்க நச்சுத்தன்மை எல்லாம் நீக்கிடுங்க. தோல் வந்து கூட வயிற்று பிரச்சனைலாம் நீக்கி உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. ஸ்கின் நல்லாயிருக்கும், நல்லா முகப்பொலிவாக இருக்கும், கண் நல்லா தெளிவாக தெரியுங்க. எல்லோரும் இதை பயன்படுத்தி இந்த சூப்பை குடிங்க. வாரம் ஒரு தடவை குடித்தா